ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பிரச்சனைகள் உன்னை பழிவாங்கும் பிரச்சனைகள் உன் அன்றாட வாழ்வில் ஓர் அங்கமாகவே ஆகிவிட்டது. அலை இல்லாத கடல் இல்லை செல்வமே. அதுபோல பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லவே இல்லை என்று ஆகிவிட்டது. எனவே பிரச்சனைகளை கண்டு இனி நீ ஓடிவிட முடியாது. அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வீறு கொண்டு வெற்றிக்கான வியூகம் வகுத்தத்தான் வேண்டும். உன் வியூகம் வெற்றி பெற உன் சாயப்பாவின் பாதத்தில் சரணடையத்தான் வேண்டும். இப்போது சரணடைந்து விட்டாய்தானே, இனி கவலையே இல்லை. ஆம், உன் சாயப்பா பார்த்து கொள்வேன். எப்படிப்பட்ட கஷ்டம், தொடர்ந்து பிரச்சனைகளை சந்திக்கும் போது உன் அறிவில் ஒரு தெளிவு இருக்கணும். வந்ததா தங்கமே? முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோ. பிரச்சனை என்று நீ சொல்லிக் கொள்வதையே நிறுத்திவிடு. பிரச்சனை என்று சொல்லும் போதே பயமும் கவலையும் உன்னை கட்டாயம் வந்து கவ்விக்கொள்ளும். மன அழுத்தத்தை கூட அதிகமாக்கிவிடும். அந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க முடியாமல் உன் மனம் திண்டாடும். ஏன் நிலை தடுமாறும். அப்படியானால் இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடுவது? வழியே இல்லையா என்று தானே கேட்கிறாய். உண்டு தங்கமே, நிச்சயம் உண்டு. எப்படி என்று கேட்கிறாயா? முதலில் பிரச்சனை என்று சொல்லாதே. அது ஒரு சவால் என்று கூறு. இது ஒரு சவால் என்று உன் மனதில் எண்ணிக்கொள். இது சவால் தானே. சந்தித்து பார்த்து விடலாம், மோதி பார்த்து விடலாம் என நினைக்கும் போதே உன்னிடம் ஒரு துணிச்சல் தானாக வந்துவிடும். அதிலே பார், அதிலேயே உனக்கு பாதி வெற்றி கிடைத்தாகிவிடும். துணிவோடு போராடும் ஒருவரை உன் சாயப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். எனவே மீதி வெற்றியை சாயப்பா பரிசாக கொடுத்து விடுவேன் என்று நம்பு. எனவே துணிவோடு போராடும் ஒருவனே என் செல்ல பிள்ளை. அதனால் பிரச்சனை என்று எண்ணாமல் அதை ஒரு சவாலாக ஏற்று வெற்றி கொள். பிரச்சனையாக நினைத்ததால் தான் உன் மனம் புண்ணாகி தவிக்கிறது. செல்வமே, இதை அனைத்தையும் இன்னொரு முறை கேட்டு தூங்கு. மனம் தெளிவு வரும், உனக்குள் துணிவு வரும். எதற்காக நீ இப்படி தேவையில்லாமல் அதிகம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் நஞ்சமல்ல. நீ இந்த நிலையில் இருப்பதும் உன்னை இப்படி செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை. என் மீது நம்பிக்கை வை. செயலும் நானே, விளைவுகளும் நானே. உறுதியான நம்பிக்கையோடு நீ நடந்தாயானால் இருட்டில் நடந்தாலும் இமயம் வரை நீ சென்று விடலாம். எந்த முடிவை எடுப்பதென்றாலும் துணிந்து எடுத்து விடேன். துன்பம் வந்தால் நான் துரத்தி அடித்து விடுகிறேன். செல்வமே, எண்ணம் தான் வாழ்க்கை தங்கமே. உன் எண்ணங்களை உயர்வாக வச்சுக்கோ. உன் எண்ணங்கள் எப்போதும் வானோக்கியே தான் இருக்கணும். எண்ணங்கள் என்றும் எப்போதும் வலிமையானதாக இருக்கணும். இன்று நீ எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நாளை நிச்சயம் நடக்கும். மனதளவில் தைரியமாக இரு. பொன்னான புதனை பிரகாசிக்க வைக்கப் போகிறேன் என் பிள்ளைக்காக. உனக்கு உதவி தேவைப்படும் போது என்னிடமிருந்து உனக்கு நிச்சயம் உதவி கிடைக்கப் போகிறது. உன்னை ஒருபோதும் எவரிடமும் கையேந்து விட மாட்டேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் கவலைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் காலம் இது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் வாழ்க்கை பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். பார்த்து கொண்டே இரு. உன் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் குணமாக போகுது. கடன் தொலைகள் எல்லாம் சரியாக போகுது. நீ கடந்து வந்த முட்கள் நிறைந்த பாதை முடிவுக்கு வந்து விட்டது. இனி நீ ஆனந்தமாக பூஞ்சோலையில் நடக்கப் போகிறாய். இனி வண்ணமயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நாளை பொன்னான புதன். அருமையான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. தங்கமே, என் பார்வையினால் நீ காக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்தப் போகிறேன். இனிப்பார், மலர்ந்த முகத்தோடையே நீ இருப்பாய். மன அமைதியை உன் வாழ்வில் நிறைய செய்வேன். நாளை பொன்னான புதன் முதல் சந்தோஷமான வாழ்வை அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இந்த மகிழ்ச்சி செய்தியைத்தான் வாட்டமாக உள்ள உன்னிடம் அவசரமாக இந்த இரவு பொழுதில் இந்த செய்தியை கூற வந்தேன் தங்கமே. உன் கண்ணில் காண்பித்தேன்.
ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து மனதார தியானம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை நான் பார்க்கும்போது என் மனம் மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. அதே நேரத்தில் என் பிள்ளைகள் மாயை என்னும் கர்ம வினைகளால் சூழப்படும் போது மனம் கலங்கி விடுகிறது. உனக்காக, உன் வாழ்க்கைக்காக எந்த எல்லை வரைக்கும் நான் கடந்து செல்வேன். உன்னை மாயை என்னும் கஷ்டம் சூழ்ந்து கொள்ளாமல் நான் காத்துக்கொள்வேன். தினமும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே வா. தூங்கும் போதும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே தூங்கு. வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து இன்னும் எவ்வளவு நாள் தான் அழுது கொண்டிருப்பாய்? புத்துணர்ச்சியோடு வாழச் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும். உன்னை கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனேயே நான் வந்து கொண்டிருக்கிறேன். குழந்தைகள் வேதனையில் அழும்போது தாய் எப்படி பொறுத்து கொள்ள மாட்டாளோ அதே போல் உன் வழி என் வழி அல்லவா? நிச்சயம் சரி செய்து விடுவேன். எதற்கும் பயப்படாதே. உன் வாழ்வில் நீ நன்றாக இருப்பாய். நீதி கிடைக்கும் என நம்பி என்னை நாடி வந்திருக்கிறாய். கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் நீ துடிக்கிறாய். செல்வமே, நான் மனிதர்களைப் போல் எடுத்ததும் நான் தண்டிக்க மாட்டேன். அவர்கள் திருந்துவதற்கு காலம் தருவேன் என்பதால் உனக்கு நான் செய்தாக வேண்டும் என்ற விஷயம் தாமதித்து கொண்டே வருகிறது. நடக்காத காரணத்தினால் நீ தடுமாற ஆரம்பிக்கிறாய். தடுமாற்றம் உன்னை அலைக்கழித்து ஓரிடத்தில் நிலைக்க விடாமல் செய்கிறது. இப்போது உனக்கே தெரியும், தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்றாய் என்று. ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் எனது அருளை நீ பெற்றுவிடக்கூடாது என அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது. மனதை அடக்கு தங்கமே. அதை ஒருநிலைப்படுத்தித்தான் பாரேன். முழுவதுமாக உன் மனதை என் மீது திருப்பித்தான் பாரேன். உனது அனைத்து கவலைகளையும் சரி செய்து விடுவேன். நீ என்றுமே என் குழந்தை, என் செல்ல பிள்ளை, என் தங்கமே. நீ கேட்டதை விட மேலான ஒன்றை கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளேன். கண்டிப்பாக உன் கவலைகளுக்கு தீர்வு கிடைப்பதை நீயே அறிவாய். உன் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே. கஷ்டத்தை கொடுத்தது உன்னை துன்புறுத்துவதற்கு அல்ல. எத்தனை உறவுகள் போலியானது என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த சோதனை. இறுதி கட்டமாக அனைத்தையும் இழந்து விட்டேனே என சோர்வை அடையாதே. அதற்கு மேற்கொண்டு நான் தருவேன். உன்னை தேவையில்லை என்று முடிவு செய்தவர்களுக்கு நீ எதை செய்தாலும் தவறாகவே தெரியும். நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாதே. நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை விட்டு விலகி விடுவதே சிறப்பானது. தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள் தங்கமே. யாரும் இறுதி வரை உன்னோடு பயணிக்கப் போவதில்லை. நான் சோதிப்பது எல்லோரையும் அல்ல, உன்னை போல் சாதிக்க துடிக்கும் பிள்ளைகளை மட்டும்தான். நீ நினைப்பது போல உன் நிழல் கூட உன்னிடம் நடப்பதில்லையே, பின் ஏன் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறாய்? பொறுமையாக இரு. நல்லது நடக்கும். என் அருளால் சகலமும் கிடைக்கப் பெறுவாய். நாளை பொன்னான புதன். உனக்கு அற்புதம் நடக்கப் போகுது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.